மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்கள் மனைவிக்கு உங்களை தவிர வேறு எந்த டாக்டருமே ஆபரேஷன் செய்யக்கூடாது என்று நீங்கள் வாதாடுவதற்கு காரணம்? யுவர் ஆனர், ஆரோக்கியங்கிறது உடலை பொறுத்தது மட்டுமில்லை, அது உள்ளத்தையும் பொறுத்தது. ஜானகி கடந்த 20 வருடமா என்னுடைய மனைவியா இருந்திருக்கா. கணவன்கிற முறையில அவ உள்ளத்தை பத்தியும் உடலை பத்தியும் நல்லா தெரிஞ்சவனா. அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துல அவளுக்கு எப்படிப்பட்ட ஆபரேஷன் தேவை, என்ன விதமா செஞ்சா அவ உயிர் பிழைப்பாங்கிறது எனக்கு தான் தெரியும். ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். ஆரோக்கியத்திற்கு மனநிலை ஒரு காரணம் என்பதும் உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் வைத்தியம் செய்ய அவரது கணவரே டாக்டராக இருக்க முடியுமா? யுவர் ஆனர், இவரது மனைவியின் மனோநிலையை இவர் நன்கு உணர்ந்தவர் என்பதை விட அவரது மனோநிலையை அதிகம் பாதிக்க செய்தவர் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்க முடியும். யுவர் ஆனர், கொலையுண்டலத்தா நல்ல அழகி. குற்றவாளிக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. இதனால் தன்னுடைய குடும்ப கௌரவமும் நலமும் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சி கொலை செய்திருக்கிறார் என்று வழக்கில் நிரூபணமாகி உள்ளது. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையே பாதிக்கின்ற அளவுக்கு தன் கணவனின் காதல் வாழ்க்கை இருந்தால் எந்த மனைவியால் தான் பொறுத்துக் கொள்ள முடியும்? இதைவிட ஒரு மனைவியின் மனோநிலை பாதிக்க வேறு என்ன ஆயுதம் வேண்டும் யுவர் ஆனர்? ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். லதா கொலையுண்டதற்கும் சத்தியமூர்த்தி அவர்களின் மனைவியின் மனநிலைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. மனைவின் மீது உயிரை வைத்திருக்கும் ஒரு டாக்டரால் அந்த மனைவின் உயிரை காப்பாற்ற முடியாது என்று சொல்வது ஒத்துக்கொள்ள முடியாது. மேலும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கல்யாண வயதில் 2 பெண்கள் இருக்கிறார்கள். தான் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருப்பதால் தன் பெண்களை கவனிக்க தன் மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது எப்படி தவறாகும்? நோ யுவர் ஆனர். குற்றவாளி சிறந்த டாக்டராக இருந்திருக்கலாம், நல்ல கணவராக இருந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் குற்றவாளி இப்பொழுது ஒரு ஆயுட்கைதி, சிறை கம்பிகளுக்கு பின்னால் வாழ்பவர். இப்பொழுது அவருடைய மனோநிலையில் ஒரு நோயாளியை நம்பி இவரிடம் எப்படி ஒப்படைப்பது? அவ்வளவு ஏன், நோயாளிக்கும் நோயாளியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்குமே குற்றவாளி இந்த ஆபரேஷனை செய்வதில் சம்மதம் இல்லையே. யுவர் ஆனர், நோயாளிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளி இந்த ஆபரேஷன் செய்வது விரும்பவில்லை என்பதை நான் மறுக்கிறேன். நோயாளியின் பெண்களான ஜோதி அருணா இருவரையும் நான் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ் அருணா, உங்க அப்பா சிறந்த டாக்டர் என்பது உண்மையா? அதுல என்ன சந்தேகம்? He is number 1 in India. எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்திருக்காரு. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்களே உங்க அப்பா பெரிய டாக்டர்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்ப அவரு ஆபரேஷன் பண்றது உங்க அம்மாக்கு நல்லது தானே? ஒரு டாக்டரா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு மனுஷனா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அருணா, என்ன பேசுறேன்? யார பார்த்து பேசுறேன்? நான் உங்க அப்பா. உங்க அம்மாவை கண்ணுக்குள்ள வச்சு இமை போல காத்தவனா? ஆர்டர், ஆர்டர். பார்த்தீர்களா யுவர் ஆனர், சொந்த பெண்களே இவரை நம்ப மறுக்கிறார்கள். எங்கே ஆபரேஷன் என்ற பெயரில் தங்களுடைய தாயாரையே கொன்று விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். நோ நோ யுவர் ஆனர், அவங்க குழந்தைங்க என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறாங்க. அவங்கள நம்பாதீங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. என் மனைவிக்கு எப்படி ஆபரேஷன் பண்றேங்கிறது எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுங்க பிளீஸ். நோயாளியும் அவரை சேர்ந்தவர்களும் குற்றவாளியின் மேல் அவநம்பிக்கை தெரிவிப்பதால் நோயாளிக்கு தானே ஆபரேஷன் செய்ய வேண்டிய அனுமதி கேட்டு குற்றவாளி எழுப்பிய கோரிக்கையை இந்த நீதிமன்றம் நிராகரிக்கிறது. சத்தியமூர்த்தி தப்பிச்சுட்டாங்க. என்ன காலை பிடிக்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? அப்பா அப்பா, நான் தாண்டி. என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது வந்து காரியம் ஆனோம்னா காலை பிடிங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. பெரியவங்க சொல்றபடித்தான் நடந்துக்கிறீங்களா? பெரிய இவளுங்க. என்ன சமாச்சாரம்? அது அது தெரியுண்டி, எனக்கு தெரியுண்டி. நான் சொல்லட்டுமா? நீ சட்டத்தை செட்டப் பண்ணிக்கிட்ட, நீ காவலை தோது பண்ணிக்கிட்ட, அப்படிதானே? அந்த பையங்களுக்கு உங்களை கட்டி கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்ன டாடி இது? கொஞ்சம் கூட த்ரில் இல்லாம டக்குன்னு சம்மதிச்சிட்டீங்க. நான் த்ரில் கொடுத்தா நீங்க தாங்குவீங்களா? நான் ஒண்ணு டக்குன்னு சம்மதிக்கல. 2 மாசமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த பசங்களை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்மதிச்சேன். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளைகளா தான் பிடிச்சிருக்கீங்க. நானே செலக்ட் பண்ணிருந்தாலும் இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்காது. Thank you டாடி. ஓகே ஓகே, நபார். நான் சம்மதிச்சா போதாது. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கணும். ஐயோ, அதான்ப்பா கஷ்டம். நீங்க எதையுமே நம்புவீங்க, அம்மா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க. அடி பைத்தியக்காரிகளா,
உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவன் வெளியில தான் அப்படி சத்தம் போடுவான், உள்ளுக்குள்ள அவ்வளவு ஐஸ். போய் அவ கால பிடிங்க. ஓகே டாடி. ஓகே டாடி. ஐயோ, என்ன இது? அப்பா தான் உங்க காலை பிடிக்க சொன்னாங்க. அவர் தான் சொல்லி கொடுத்தாரா? இப்படி நின்னுட்டு இருக்கும்போது காலை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுருங்கன்னு? இல்லையே, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கணுமே. விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மம்மி, எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை தீர்த்து வைங்கன்னு அப்பா கிட்ட கேட்டோம். அவருக்கு ரொம்ப இஷ்டம். உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா நைஸா நழுவிடுவாரு. சரி சரி, உங்க ப்ராப்ளத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். கீழே இறக்குங்கடி. ப்ராப்ளம் என்ன? நாங்க காதலிக்கிறோம். இந்த வயசுல எல்லாரும் செய்யறது தானே, இதுல என்ன ப்ராப்ளம்? ஏன் அந்த பையங்க இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறாங்களா? ஆஹா, கல்யாணம் எப்போ எப்போன்னு அலையறாங்க. சரி, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? உங்க அப்பாவுக்கு அந்த பையங்களை பிடிக்கலையா? அவருக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப ரொம்ப இஷ்டம். குழப்புறீங்களே, லைன் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீங்க சம்மதிக்க வேண்டாமா மம்மி, அதான் ப்ராப்ளம். அடி பைத்தியங்களா, உங்க கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறையும் பொறுப்புமா எனக்கு? இத பாருங்கடி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு களங்கம் வராம பாதுகாக்கிறது தான் தாயோட கடமை. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதும் தகப்பனோட கடமை. இப்ப உங்க கல்யாணத்துல எனக்கு உங்களுக்கு பூரண சம்மதம்னு சொல்ல போக வெளியே. சத்தம் போடாத, எல்லாம் உன் நன்மைக்கு தான். வேண்டாம், நீங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாது. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். போக, நான் அனுமதிக்க மாட்டேன். கெட் அவுட். வேண்டாம், என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. மாப்பிள, தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்க. ஜானகியை காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன். முதல்ல நீங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போங்க, நான் ஜானகி எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க. வாமா, பிடி. தப்பிச்சு போயிட்டாங்களா? கமான். மாப்பிள, ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. மாமா, ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் போலீஸ் வந்து அலோவ் பண்ணாதீங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எங்க அப்பா என்ன நல்லா அடிச்சு போட்டு இங்கதான் வலி. அப்புறம் காட்டுறேன். எங்க அம்மாவை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாரு. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த நடிப்பை நான் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லை. உங்க அப்பா இங்கதான் இருக்காரு. அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வரேன். லிப்ட்ல தானே போறீங்க? லிப்ட் ஆன், லிப்ட் ஆன். தாத்தா, இன்ஸ்பெக்டர் லிப்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களால இப்போதைக்கு மேல வர முடியாது. அப்படியே வந்தாலும் இது லிக்விட் மார்ஃபைன். படிக்கட்டுல ஊத்திருங்க, வழிக்கு விழட்டும். நான் வரேன். எல்லா படிக்கட்டுலயும் ஊத்து, வலிக்கு விழுவட்டும். ஊத்திடுற. எல்லாரையும் இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம். லிப்ட் ஆன், லிப்ட் ஆன்.
மெதுவா படிக்கலாம் வழுக்குது இல்ல எழுந்திருங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. ஹரியா சிச்சி, இது ஆபரேஷன் தியேட்டர்ல பாத்ரூம். ஒரே நாத்தம். ஐயோ, ஆபரேஷன் தியேட்டர்ல போட்டிருக்கு. ஓஹோ, இதெல்லாம் உன் வேலையா? எல்லாம் அவன் செயல். பாத்தீங்களா மண்வாழ தோப்புக்குள்ள நீ உள்ள மரியாதையா உண்மையை சொல்லு. எங்க உங்க அப்பா? இது பாருங்க, உங்களுக்கு எங்க அப்பா வேணும், எனக்கு எங்க அம்மா வேணும். வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடுவோம். Come on. வாராய் நீ வாராய். பாத்ரூம் ஆபரேஷன். நீ ரொம்ப பயந்த மாதிரி நடிச்சா நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? இது நிச்சயமா ஆபரேஷன் தியேட்டர் எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் இன்னொரு 5 நிமிஷம் கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிடும். அவசரப்பட்டீங்கன்னா எங்க அம்மாவோட உயிர் போயிடும். இன்ஸ்பெக்டர் சார், என் மாப்பிள தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு தண்டனை கொடுங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க ப்ளீஸ். யாரும் கவலைப்படாதீங்க. ஜானகிக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்லை. அப்பா, சாரி ஃபார் த ட்ரபிள் இன்ஸ்பெக்டர். இப்ப என்ன கைது பண்ணுங்க. விசித்திரமான ஒரு சூழ்நிலையில் லேடி டாக்டர் லதாவின் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. திருமதி ஜானகியின் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த போது இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் மனைவியை காட்டிக் கொடுக்க விரும்பாமலும் மனைவிக்கு அவர்தான் அந்த கொலையை செய்தார் என்கிற உணர்வு வரக்கூடாது என்பதற்காகவும் குற்றவாளி உண்மையை மறைத்திருக்கிறார். எனவே உண்மையை மறைத்ததற்கு குறைந்தபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு வழங்க வேண்டும். அவர் ஒரு சிறந்த ஹார்ட் சர்ஜன் என்பதால் தண்டனைக்கு பதிலாக ஓராண்டு காலம் வாரம் 2 நாட்கள் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு அவர் இலவச மருத்துவ தொண்டு புரிய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. என்ன மன்னிச்சிருங்க. நடந்தது என்னன்னு தெரியாம நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். நீ மட்டுமா சந்தேகப்பட்ட? குழந்தைக்கு கூட தான் சந்தேகப்பட்டாங்க. அது உங்க தப்பு இல்ல. யாரை நம்ம அதிகமா விரும்புறோமோ அவங்க மேலதான் சந்தேகம் வரும். ஐ எம் சாரி சார். நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம். உன் கடமையை தரப்பா நீ செஞ்ச. நீ செய்ய வேண்டியது இன்னொரு கடமை பாக்கி இருக்கே. நான் ரெடி சார். நான் ஒண்ணு ரெடி இல்ல. ஏமா? அவர் எங்கிட்ட சார் சொல்லியே. சாரி. நோ சாரி, இமிடியேட்டா மேரி.